வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்காண்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த முட்டையை இது கூட சேர்த்துட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டை மூழ்கிற அளவுக்கு சேர்த்து இது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து தண்ணியில் மாற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா அந்த ஓடெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை ஒரு 5 முட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா அதுவும் நல்லா வதங்கி வர்றப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். கறியிடக்கூடாது வெங்காயம். இந்த பக்குவத்துக்கு வர்றப்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கு முன்னாடி இந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பின்னாடி நான் குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன்.
அப்போ தான் இந்த கிரேவி நல்லா கலர் கிடைக்கும், அதுக்காண்டி சேர்த்துக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் அந்த பொடி கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு மஞ்சளாகவும் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக மஞ்சத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி அதனால் நான் தனியாக சேர்த்துக்கல மஞ்சத்தூள், ஏன்னா பொடியிலே இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 6 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கிடலாம். அப்போதே இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனைலாம் போய் வர்றப்ப நம்ம முட்டையை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டை கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திரும்ப மூடி போட்டு வச்சுக்கிறலாம். அந்த முட்டை கூட அப்போ தான் எல்லா மசாலாவும் சேர்ந்து உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து சாப்பாடுக்கு சாப்பிட்றதுனால இந்தளவுக்கு நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட பெய்யாகணும்னா இன்னும் நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். இட்லி சப்பாத்திக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை கிரேவி. நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி இப்போ இந்த கிரேவி வந்து இப்போ எங்கள் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.